உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோட் வழங்க கேட்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவானது நடைபெற்றிருக்கிறது. பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தற்போது நம்மளோட ஒரு பக்தர் ஒருவர் இருந்திருக்கு. அவர் இந்த குடமுழுக்கு பற்றி கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு இந்த குடமுழுக்கு நடந்திருக்கிறது 15 ஆண்டுகள் பின் நடந்திருக்கிறது. எப்படி இருக்குது? இதனால் என்ன பலன்கள்? குடமுழுக்கு அப்படிங்கிறது புனிதப்படுத்துவது என்பது தான். அதாவது பக்தர்கள் 12 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் பார்த்து அந்த திருமூர்த்தங்களிலும் மேல் இருக்கக்கூடிய விமான குடங்களிலும் ராஜகோபுர குடங்களிலும் களங்கம் ஏற்படுவது, இந்த களங்கத்தை துடைத்து அதை புனிதப்படுத்துகிற ஒரு வேள்வி தான் இந்த குடமுழுக்கு வேள்வி. அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என்பது ஒரு கணக்கு. காரணம், அந்த குடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தானியங்கள், குறிப்பாக வெள்ளை வரகு என்று தானியம், அந்த தானியங்கள் அந்த குடங்களுக்குள்ளே தானியங்களை நவதானியங்களை வைத்திருப்பார்கள். அது அறிவியல் பூர்வமாக பார்த்தால் ஊழி காலத்திலே ஏதாவது இயற்கை சீற்றங்களினாலே அழிவு ஏற்படுகிற போது அந்த தானியங்கள் இல்லாத ஒரு சூழலில் இந்த கோபுர கலசங்களிலே இருக்கக்கூடிய அந்த தானியங்களை வைத்து வேளாண்மை செய்து உணவை உற்பத்தி செய்வார்கள் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் இப்படி ஆலயங்களிலே வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள் என்று கூட சொல்வார்கள். வேள்வி சாலை அமைத்து இந்த வேள்வி சாலையிலே 108 வகையான மூலிகைகள், திரவியங்களை அக்னி பகவானுக்கு இட்டு கும்பத்திலே புனித நீரை வைத்து அந்த கும்ப நீரிலே இறை சக்தியை கொண்டு வந்து அந்த இறை சக்தியை பிம்பங்களிலே ஏற்றுவது, அதாவது விக்கிரகங்களிலே ஊற்றி புனிதப்படுத்துவது என்பதுதான் இந்த வேள்வி சாலையினுடைய அடிப்படை. குடமுழுக்கு என்பது அதுதான். இப்பொழுது அரசாங்கமும் இன்னும் நன்கொடையாளர்களும் இணைந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து திருப்பணி செய்து அற்புதமான வளாகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மகிழ்ச்சியாக வந்து வணங்கக்கூடிய அற்புத தலமாக இது மாறி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தமிழில் குடமுழுக்கு நடத்திருக்காங்க. இது எப்படி இருக்கு? அது மிக சிறப்பானது. உண்மையிலேயே நாம் பாராட்ட வேண்டும். காரணம், இந்த ஆலயத்தில் குடமுழுக்கு பார்க்கிற போது நேரிலே ஒவ்வொரு நாளும் 12 கால பூஜையையும் நாம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதிலே பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேலாக ஓதுவா மூர்த்திகளை கொண்டு வந்து அமர வைத்து தமிழ் இசை பாடல்களை பாட வைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு அற்புதமான நிகழ்வாக அமைந்தது. இந்த திருச்செந்தூரில் ஏற்பட்டுகிற இந்த தொடக்கம் எல்லா ஆலயங்களிலும் இந்த தமிழ் இசை பாடலை பாடக்கூடிய அந்த வாய்ப்பினை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த அரசும் பொதுமக்களும் முன்னிற்க வேண்டும். காரணம், இந்த தமிழ் இசை பாடல்கள் வாயிலாக இந்த குடமுழுக்கு என்பது மிக சிறப்பாக அமைந்திருந்தது என்பதுதான் சொல்ல வேண்டும். அதற்கு உண்மையிலேயே நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். தமிழ் குடமுழுக்கு என்பதும் இங்கு நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் ராஜகோபுரத்துக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவர், உற்சவர் உள்ளிட்ட பல்வேறு விமான கலசங்களுக்கும் அந்த புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு இந்த குடமுழுக்கானது 15 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக பக்தரின் அரோகர கோஷம் முழங்க நடைபெற்றிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் ராய்கோட், நியூஸ் தமிழ், திருச்செந்தூர்.